வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் ஹைஜீன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மென்டல் ஹைஜீன்றது என்ன? மனசு சுத்தமாக இருக்கணும், மன தூய்மை, உள்ள தூய்மை எல்லாமே. உள்ள தூய்மை என்பது என்ன? புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறது க்ளீனிங் அப்படின்றது. தண்ணி குளித்து தண்ணியில் போட்டு குளித்து துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் கிளீனிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மைண்டு க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்றது. கரப்டட் தாட்ஸ் இல்லாமல் இருக்கணும், சுத்தமான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும், நேர்மறையான கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். இதை எத்தனை முறை சொன்னாலும் இதில் இருக்கிற இந்த நுவான்சஸ் எப்படி நேர்மறையான கருத்துக்களை மட்டும் வளர்த்துக்கிறது, அந்த எண்ண ஓட்டங்களில் தூய்மை எப்படி இருக்கணும்னு சொன்னால் பாகுபாடற்ற கண்ணோட்டம். தவறு என்று சொன்னால் கண்டிப்பாக திருத்தி கொள்ள வேண்டும். தவறு என்று சொன்னால் அதை திருத்தி பண்ணிக்கொள்ளணும். பெரியவங்களாக இருந்தால் சின்ன பசங்கள்கிட்ட தவறு இருந்தால் அதை திருத்தி பண்ணிக்கொள்ளணும். திருத்துக்கிறதுக்கு தன்னையும் தானே தயாராக வச்சுக்கணும். பசங்களும் அதே மாதிரி திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கடமையாக பெரியவங்க நினைக்கணும். திருந்தி கொள்ள வேண்டும், ஏற்புடைய கருத்துக்களை மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டும், ஏற்புடைய கருத்துக்களை மட்டுமே நம்ம பழகி ஒழுகி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களும் தன்னோட மனசில் வளர்த்துக்கணும். இது எல்லாமே பொதுப்படையாக பேசுகிற ஒரு கருத்துக்களே தவிர தனி மனிதனுக்கு என்ன குறைபாடுகள் உண்டு அப்படின்னு, அன்லெஸ் அதர்வைஸ் எனக்கு இது போலெல்லாம் பிரச்சனை இருக்குது, தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஐ எம் ஃபேஸிங், ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு ஒரு மனிதரோ ஒருத்தரும் தனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு நம்ம அப்ரோச் பண்ணி நிறைய சொல்லித்தர முடியும். ஆனால் ஓவரால் வி ஆர் ஸ்பீக்கிங் என்ன, பொதுப்படையான கருத்துக்களை மட்டும்தான் பகிர்ந்துக்கிட்டு வரோம். அதனால் நேர்மையான எண்ணங்கள், நேர்மறையான எண்ண ஓட்டங்கள், தாட் ப்ராசஸ் வந்து சரியானதாக இருக்கணும். ஆனால் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறோம் சௌரியமானதெல்லாம் நேரானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ நம்ம ஒரு நேரம் இருக்குது, நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வெளியில் அப்படின்னா, வெளியில் போகணும்ன்றது அத்தியாவசியமாக இருந்தால் தான் அந்த அத்தியாவசியம்ன்றது குவைட் சப்ஜெக்டிவ். சிலவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வெளியில் போனோம், போயிட்டு என்ன ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வரணுன்றது அத்தியாவசியமாக இருக்கும். சிலவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்குது, ஸோ வி வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் தெர் இஸ் ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஆனால் பிகாஸ் ஆஃப் த ரெயின் இப்போ நம்ம வெளியில் போக வேண்டாம், வி கேன் பி அட் ஹோம் அப்படி இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்க முடியும்னு நினைக்கிறதும், இல்லை பரவாயில்ல மழை பெஞ்சா வி வில் கோ அவுட் அப்படின்னு நினைக்கிறதும் தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் அதில் என்ன பண்ண முடியாது, இது நேர்மறையான எண்ண ஓட்டங்கள்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் வந்து சப்ஜெக்டிவ் நேச்சர் தான் எப்போவுமே. நேர்மறையான கருத்துக்கள் என்பது சப்ஜெக்டிவ் நேச்சரில் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு நேர்மறையாக இருக்கும், அதுவே இன்னொருத்தருக்கு அது சரியாக படாது. ஆனால் அப்படி இல்லையே, பொய் சொல்லக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து என்ன இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மனோவாக்காயம் என்ற 3 விதத்திலும் என்ன உண்மையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது தான். இதில் சப்ஜெக்டிவ் நேச்சருக்கு இடமே இல்லை. தோஸ் திங்ஸ் ஒன்லி வி ஆர் அப்ரோச்சிங் அப்படின்றத நம்ம ஒரு நேரமும் நம்ம சொல்லியிருக்கணும். எங்கே போகிறோம், ஒரு ட்ரைபல் திங்ஸ்க்காக ஒரு சில சாமான நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம்னா, டஸ் இட் ரிக்கயர் டு ஸ்பெண்ட் திஸ் மச் அப்படின்றத யோசனை பண்ணால் அந்த விஷயங்கள் சப்ஜெக்டிவ் நேச்சராக இருந்தாலும் இஃப் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னா ஓகே, நிச்சயமாக நம்ம எடுக்க முடியும். ஆனால் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக தட் ஆக்ஷன் ஆட் டு பி எஸ்சூர்டு. இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறோம், அது வந்து ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு. இந்த கிளைமேட்டில் மலைவாச ஸ்தலத்துக்கு கிளைமேட் அந்த சேஞ்சுக்கு நம்ம தயார் பண்ணிக்க முடியுமா? அங்கே இப்போ அந்த ட்ராவல் தேவைதானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்தா அதில் 3 பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க முடியும். ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், 2வது ஸ்டேயிங் டைம், 3வது ஹெல்த் ஆஸ்பெக்டில். இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அதனோட நிறை குறை ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்க்கும்போது எது குறைகள் அதிகமாக இருக்குமோ அந்த வழக்கங்கள் எல்லாம் நம்ம விட்டுடலாம். இப்போது சீசன் இல்லாத சமயத்தில் ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா அது வந்து ஒரு சர்ச்சில் பார்க்கும்பொழுது ஒரு தேர்ட் பாட்டு நம்ம கூகுள் சர்ச்லேயோ அது மாதிரி வேறு எங்கேயோ ஒரு இடத்த பார்க்கும்போது ஒரு இடத்த பற்றி சிறப்பானதாக எழுதியிருக்கலாம், சிறப்பானதாக எழுதியிருப்பாங்க அப்படின்னா அந்த இடம் சிறப்பாக இருக்கிறதுனாலே நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. வி வில் வெயிட் ஃபார் தி டர்ன். ஆஃப்டர் டைம் வரும்போது நம்ம போய் பார்க்கலாம். இப்போ இல்லாட்டா போக கூட ஆஃப்டர் சம் டைம், ஆஃப்டர் ஏ கேப் ஆஃப் ஒரு 4-5 டேஸ் கழிச்சு, 4-5 இயர்ஸ் கழிச்சு அப்படி கூட பார்க்கலாம்னு நம்ம நினைக்க முடியும்.
எங்கேயுமே ஒரு டூர் போகணும், ஒரு ட்ராவல்னு சொன்னால் ட்ராவல் டஸ் இட் வாரண்ட்ஸ் நவ். ஏன்னா அங்கே இருக்கிற ஃபுட்டு ஹேபிட்ஸு, அங்கே இருக்கிற சாப்பாடு, அது நம்மளோட ஹெல்த்துக்கு எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகும், அது நம்மளோட ஸ்டொமக் எப்படி அப்செட் பண்ணோம் அப்படின்லாம். தட் இஸ் இது எதுக்கு இந்த மாதிரி மைன்யூட்டாக பேசுகிறோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நடத்தின பிறகு அதனோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அது நிச்சயமாக மனசில் வாங்கணும். செலவு பண்ண பிறகு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு வச்சுனா வீ கேன் ஏர்ன் மணி. பட் செலவு பண்ணாத முன்னாடியே அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, தோஸ் திங்ஸ் யூ வுட் ரியலி கெட் என்ன அன்னாயிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு தோணிதுன்னா சிம்பிளி வி வில் மூவ் அவே ஃப்ரம் தட். அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு எல்லா முயற்சியும் செய்யணும். ஸோ ஒரு நேரமும் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் 3 டைமென்ஷனில் நம்ம யோசித்து பார்த்தா அதில் இருக்கிற தெளிவான எண்ண ஓட்டங்கள் மனசில் வரும். ஆனால் இதில் நம்ம என்ன செய்கிறோம், சில சமயத்தில் ப்ரிஜுடிஸ்டு மைண்ட் செட், இங்கே எதுவுமே இருக்காது, எல்லாம் சௌரியமாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரே பெர்ஸ்பெக்டிவில் வி ஆர் கோடிங் ஓவர் தட் மைண்ட் செட். அங்கே போகணும் அப்படின்னு இருந்தால் ஆஃப்டர் வி விசிட் தேர், அந்த இடத்துக்கு நம்ம போன பிறகு தான் வாட் இஸ் தட் வி ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு. சிலவங்க நினைப்பாங்க நம்ம வெளிநாட்டுக்கு போய் நம்ம பிள்ளைங்களோட 2 மாதம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு, அதை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க. அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் 2 யோசிக்க மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் தே ஆர் யூ கோயிங் ஃபார் ஒரே மைண்ட் செட்டில் போயிட்டு வந்துட்டு போன பிறகு அங்கே எங்கே இருக்கிற அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, சரி இருந்துட்டோம், டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், வில் ஹேவ் டு ஸ்டே ஹியர் ஃபார் 10 வீக்ஸ் அப்படின்னா 10 வாரம் இருந்துட்டு திரும்பி இங்கே வந்த உடனே நம்மளோட தாய்நாட்டுக்கு வரும்பொழுது வாட் ஆர் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் வி ஆர் ஃபேஸிங் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் சேஞ்ச், பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் ஃபுட்டு டைமிங்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது இட் வில் டேக் மினிமம் 3 to 4 months டு கெட் அவர் செல்ஃப் அக்கஸ்டம் டு அவர் ரெகுலர் அட்மாஸ்ஃபியர். இதெல்லாம் இருக்கும் தான். இந்த 3-4 months மறுபடியும் ஒரு 10 வீக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிரமப்படுறோம்னு சொன்னால் டஸ் இட் வாரண்ட்ஸ். பிள்ளைங்கள வீடியோ காலில் பார்த்துக்கலாம் போகிறோம், அவங்க எப்போ இங்கே வராங்களோ அப்போ பார்த்துக்கலாம், அப்படி இருக்கணும். முதல்ல பிள்ளைங்க தாய் தகப்பனை விட்டு வெளிநாட்டு போகிறது அது வேறு இஷ்யூ. வி ஆர் நாட் ஹியர் டு ஸ்பீக் அபவுட் இட். வி வாண்ட் டு ஸ்பீக் இங்கேருந்து வெளியில் போகிறவங்க ஒரு வயதான காலத்தில் இருக்கும்பொழுது அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோசனை பண்ணாமல் ஒரு இடத்துக்கு ட்ராவல் மேற்கொள்கிறோம்னு சொன்னால் அதனால் வர ரெப்பர்கஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது வில் ஹாவ் டு ஃபேஸ் ஹார்ட்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னாச்சு, பாசிட்டிவ் திங்கிங்கில் கிளாரிட்டி இல்லாதனால தான் இதன் அளவுக்கு நம்ம என்ன துன்பங்களை சந்திக்க நேரிடுகிறது. அப்போ கிளாரிட்டி ஆஃப் தாட் வளர்த்துக்க வேண்டியது பாசிட்டிவ் திங்கிங்க்கு முதல் விஷயம். வாட் இஸ் ரிக்வயர்ட், வாட் இஸ் நாட் ரிக்வயர்ட், என்ன தேவையானது, என்ன தேவைகளை எப்படி குறைத்து கொள்வது, தேவையற்றவர்களை எப்படி அணுகாமல் இருப்பது, இதை புரிஞ்சிட்டாலே நிறைய விஷயத்தில் நம்ம பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் உள்ள தூய்மைக்கு நம்மளை இட்டு செல்லும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த பதிவில் இன்னும் சிறப்பான செய்திகளை பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸ்.